இருந்து நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு 18 உறுப்பினர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 1/3 பாதி, அதாவது 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடையும். அந்த வகையில் கடந்த 2019ஆம் ஆண்டு ராஜ்யசபா எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்ட பாமக தலைவர் அன்புமணி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுகவை சேர்ந்த வில்சன், அப்துல்லா உள்ளிட்ட 6 பேரின் பதவிக்காலம் வருகிற ஜூலை 24ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் ராஜ்யசபா எம்பி பதவிக்கு திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளிலும் தற்போதே மல்லுக்கட்ட தொடங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அதிலும் அதிமுகவின் வசமாகும் 2 சீட்டுகளுக்கு கட்சிக்குள்ளேயும் கூட்டணி கட்சியுடனும் கடும் போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது. இதில் ஒன்று அதிமுகவிற்கும் மற்றொரு கூட்டணிக்கும் அதிமுக தலைமை ஒதுக்கும் என்று கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிக தங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளது. சமீபத்தில் செய்தியாளரிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இதனை உறுதிப்படுத்தும் விதமாகவே பேசியுள்ளார். அதாவது, மக்களவை தேர்தலின் போதே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் உறுதியாகிவிட்டதாகவும் தேர்தல் வரும்போது வேட்பாளரை அறிவிப்போம் என்றும் பிரேமலதா தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் உள்ள தேமுதிகவிற்கு தான் ராஜ்யசபா சீட் என்று கூறப்படும் நிலையில் குறுக்கே இந்த கௌஷிக் வந்தா என்பது போல தைலாபுரத்தில் இருந்து எம்ஜிஆர் மாளிகைக்கு தூது வந்ததாகவும் அந்த தூது தேமுதிக கனவை சிதைக்கும் வகையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி திடீரென எடப்பாடியை சந்தித்ததாகவும் சுமார் 30 நிமிடங்கள் நடைபெற்றதாக கூறப்படும் இந்த சந்திப்பில் பாமக தரப்பில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முன்வைக்கப்பட்டதாகவும் செய்திகள் கசிந்தன. அதோடு அது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையாக மட்டுமல்லாமல் மீண்டும் அன்புமணியை ராஜ்யசபா எம்பி ஆக்க வேண்டும் என்ற பெரும் கோரிக்கையோடு நடந்த சந்திப்பு என்கின்றனர் ரத்தத்தின் ரத்தங்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணி சார்பில் பாமக தலைவர் அன்புமணி ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் அதன் பிறகு அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய பாமக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்தது. இந்த நிலையில் வரும் ஜூலை 24ஆம் தேதி அன்புமணியின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. அவரை மீண்டும் ராஜ்யசபா எம்பியாக்க பாஜகவின் டெல்லி தலைமையை பாமக தரப்பு அணுகியதாகவும் ஆனால் அந்த முயற்சிக்கு எந்த பலனும் கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் நின்னை சரணடைந்தேன் என்று அதிமுகவுக்கு தைலாபுர தோட்டத்தில் இருந்து தூது விடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தால் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கு சம்மதம், தொகுதிகளை கூட குறைத்து வாங்கிக் கொள்ள தயார் என தைலாபுரம் தாராள டிமாண்டை முன்வைத்துள்ளதாகவும் மிக விரைவிலேயே எம்ஜிஆர் மாளிகையில் இருந்து பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தலின் போது 20 நிமிடம் வரை கூட்டணியை உறுதி செய்யாமல் அதிமுகவை ஏமாற்றிய பாமகவிற்கு எதற்காக நாம் ஆதரவு தர வேண்டும்? அதான் டெல்லியின் ஆசி இருக்கிறது என்று போனார்களே, போனவர்களாகவே இருக்கட்டும், அவர்களால் தான் அதிமுகவின் வாக்கு சதவீதங்கள் குறைந்தன என்று எடப்பாடிக்கு ரத்தத்தின் ரத்தங்கள் சிலர் அட்வைஸ் செய்து வருவதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதோடு டிமாண்ட் வைத்து கூட்டணிக்கு வரும் பாமக எங்கே, நாம் தனியாக நின்றபோது உடன் இருக்கிறோம் என்று ஆதரவு கொடுத்த தேமுதிக எங்கே என்று சூரிய வம்சம் படத்தில் வருவது போல தேமுதிகவிற்கு தான் இந்த சீட்டை கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடியாருக்கு அட்வைஸ்கள் கொடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கூட்டணிக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை யாருக்கு கொடுக்க போகிறது அதிமுக என்ற எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. தேமுதிகவிற்கு கொடுத்தால் பாமக உடனான கூட்டணி கனவாகிவிடும். பாமகவிற்கு கொடுத்தால் தேமுதிக உடனான கூட்டணி முறிவை சந்திக்கும். எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுகவிற்கு தான் பின்னடைவு. எனவே எடப்பாடி எடுக்க போகும் முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.